கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கப் போகும் வேத வசனம் பிலிப்பியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்தபோது பிலிப்பி சபைக்கு எழுதிய இந்த வார்த்தைகள் வெறும் வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, இவை பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள். கிருபையின் மேன்மை. முதலாவதாக கிருபை என்பது நாம் தகுதியற்றவர்களாயிருந்தும் தேவன் நமக்கு தரும் ஈவு. நாம் செய்த நற்கிரியைகளுக்காக அல்ல, மாறாக அவருடைய அளவற்ற அன்பினால் நமக்கு கிடைப்பது. நம்முடைய பலவீனமான நேரங்களில் நம்மை தாங்குவதும் சோர்ந்து போகும்போது நம்மை தேற்றுவதும் இந்த தெய்வீக கிருபைதான். இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டத்தை சந்தித்தாலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் உங்களை தம் கிருபையினால் மூடிக்கொள்வாராக. சமாதானத்தின் ரகசியம். இரண்டாவதாக சமாதானம். உலகம் கொடுக்கும் சமாதானம் சூழ்நிலையை பொறுத்தது, ஆனால் தேவன் கொடுக்கும் சமாதானம் சூழ்நிலைகளை கடந்தது. பவுல் இதை எழுதும்போது அவர் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார், ஆனாலும் அவர் உள்ளத்தில் சமாதானம் இருந்தது. புத்திக்கு எட்டாத இந்த தெய்வ சமாதானம் உங்கள் இதயத்தையும் உங்கள் சிந்தையையும் இன்று ஆளுகை செய்யட்டும். கவலைகளும் பாரங்களும் உங்களை நெருக்கினாலும் கிறிஸ்துவின் அமைதி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிலைத்திருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார்களாக. கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் பெருகட்டும். ஆமேன். இந்த தெய்வ வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.